எங்க போச்சு? யார் எடுத்துட்டு போயிருப்பா? ஐயோ, மாமா வர அவசரமா கொண்டு வர சொன்னாரு. எவ்வளவு ஆசையா வாங்கிட்டு வந்த. இங்க பக்கத்துல எந்த கடையும் இருக்காது. எவ்வளவு ஆசையா வாங்கிட்டு வந்தேன். எடுக்க மாட்டேங்கிறானுங்களே. என் வாய்ஸ் அவனுக்கு தெரிஞ்சு உஷாராயிட்டானுங்களோ. இவனுங்க தப்பிக்கிறதுக்குள்ள எப்படியாவது மீனா பாரதி காப்பாற்றணும். காது குத்து விழா அங்க சிறப்பா நடந்துட்டு இருக்க. குழந்தைய காணும்னா எல்லாரும் உடைஞ்சு போயிடுவாங்க. பாரதியை தூக்கியிருப்பாங்கன்னு நினைச்சோமே. காது குத்து அதுமா காது குத்த இருந்த குழந்தைய தூக்கிட்டானுங்களே. மீனா பாரதி ரொம்ப பாவம். அவளை என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்கன்னே தெரியலையே. இன்னும் யாருக்கும் தெரியல. எல்லாருக்கும் தெரிஞ்சா துடியா துடிச்சிருவாங்களே. தாய் மாமனா இருந்து இது கூட செய்ய முடியலன்னா நான் எதுக்கு இருக்கேன்? எந்த பக்கம் போயிருப்பானுங்க? ஏதாவது லேண்ட்மார்க் சொல்லியிருந்தாங்கன்னா அவங்களை போய் தூக்கலாம். எந்த இடம்னு தெரியாம நான் என்ன பண்றது? போன் அடிச்சாலும் எடுக்க மாட்டேங்கிறானுங்க. ஏய் செந்தூர பாண்டி, இவன் வேற மயக்கத்துல இருக்கான். எந்திரிச்சாலாவது இவன்ட்ட கேட்கலாம். போன் பேசும்போது ஏதோ ஐஸ் வண்டி சத்தம் கேட்டுச்சே. குழந்தைக்கு ஐஸ் வேணுமான்னு கேட்டானே. ஐஸ் வண்டிக்காரனை பிடிச்சிட்டோன்னா குழந்தைய கண்டுபிடிச்சிடலாம். அவனை நான் எங்க போய் தேடுறது? அண்ணா 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 ஒரு நிமிஷம். என்ன சார், ஐஸ் வேணுமா? இல்லைண்ணா ஐஸ் வேண்டாம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்கே யாராவது குழந்தையோட வண்டியில் போகிறத பார்த்தீங்களா? ஆமாம் சார், பார்த்தேன் சார். காரில் ஒரு குழந்தை தூங்கிட்டு இருந்தது. 2 பேர் ஃபோன் பேசிட்டு இருந்தாங்க. பார்க்க ரவுடி பசங்க மாதிரி இருந்தாங்க. நான் கூட குழந்தைக்கு ஐஸ் வாங்கி கொடுங்கன்னு கேட்டேன். டே போடான்னு என்னை விரட்டி விட்டானுங்க சார். அவங்கள எந்த இடத்துல பார்த்தீங்க? வடகர பாலத்து பக்கத்தில். சரி, ரொம்ப தேங்க்ஸ். சரிங்க சார். இங்க தானே வச்சிருந்தேன். இப்படி காணாம போயிருக்கோம். யாராவது எடுத்துட்டாங்களா? என்ன பண்ணுவேன்? எனக்கு மட்டும் ஏன் இப்படி சோதனையை கொடுக்குற? அனி அனி, என்னாச்சு? ஒரு மாதிரி இருக்கீங்க. ஏதாவது பிரச்சனையா? ஒண்ணும் இல்ல தமிழ். அண்ணி, சந்தோஷமோ கஷ்டமோ உங்க முகம் காட்டி கொடுத்துரும். உண்மையை சொல்லுங்க, என்ன பிரச்சனை? தமிழ், நான் மீனாவுக்கு முறை செய்ய வச்சிருந்த கம்மலையும் துணியும் காணும் தமிழ். என்ன நீ சொல்றீங்க? கோவில்ல பூஜை ரூம்ல கூட என்ன பாத்தீங்க? ஆமா, பூஜையில இருந்து நான் தனியா எடுத்து வச்சிருந்தேன். இப்போ அதை காணும். சபையில கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? காணாம போயிடுச்சுன்னு சொன்னா என்ன இவ்ளோ அசால்ட்டா இருக்க அப்படின்னு எல்லாரும் என்ன திட்டுவாங்களே. ஏன்டா எனக்கு இப்படி நடக்குதுன்னு தெரியல தமிழ். புத்துக்குள்ள வளையல் விழுந்துருச்சு. புடவைக்குள்ள போட்டோ எப்படி வந்துச்சுன்னு தெரியல. இப்போ முறை செய்ய வச்சிருந்த கம்மலையும் துணியையும் காணும். அனி, இன்னும் என்னெல்லாம் நடக்க போதோ தெரியல. பாரதி, ஏய் மீனா எங்கேயாவது பாத்தியா? இல்லையே, எல்லா இடத்துலயும் ஒண்ணு விடாம தேடிட்டு அவ எங்க போனானே தெரியல. யானி, ஒருவேளை
தாத்தா பாட்டி சொந்தக்காரங்கன்னு நிறைய பேர் வந்திருக்காங்க. அவங்களோட வேணா பேசிட்டு இருப்பா. ஐயோ, எல்லா இடமும் நான் பார்த்துட்டேன் பாரதி. அவளை எங்கேயுமே காணோம். ஹே தமிழ், எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. மீனா எங்கடா போயிருப்பா? அக்கா, நீ வேற வயித்துல புளிய கரைக்காதக்கா. அங்க யாராவது பசங்களோட விளையாடிட்டு இருப்பா. ஐயோ, நான் எல்லா இடமும் தேடி பார்த்துட்டு தானே இங்க வந்து உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். வேற யார்கிட்டயாவது சொன்னா என்ன நினைப்பாங்களோன்னு பயமா இருக்குடா தமிழ். அக்கா, நீ முதல்ல டென்ஷன் ஆகாத. வா, எல்லா இடத்துலயும் தேடி பார்க்கலாம் வாங்க. டேய், இந்த இடத்துல நிறைய பேர் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. யாராவது பார்த்தா என்ன ஆகுறது? எங்கேயோ தப்பு நடந்திருக்குதுடா. ஆமாடா, எனக்கு ஏதோ ஆபத்து நடக்கிற மாதிரி ஃபீலா இருக்குதுடா. இங்க இருந்து எஸ்ஸா இல்லாமாடா? பாண்டியன் சாரையும் காணோம். அவர் ஃபோன் வேற யாருக்கிட்டே இருக்கு. வா, இங்க இருந்து கிளம்பிடுவோம். பயமா இருக்குடா. டேய், இருந்தது இருந்துட்டோம். ஒரு 15 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்க்கலாம்டா. சரி. குழந்தைய என்ன கடத்திட்டு போறீங்க? மீனா, அக்கா என்னம்மா? ஒரு இவ்ளோ ஹைட் இருப்பா, 12 வயசு பொண்ணு. சரிம்மா. எங்கேயாவது பாத்தீங்களா? 12 வயசு பொண்ணா? நாளையே பாக்கலையம்மா. எங்க போயிருப்பா? ஏங்க, என்னம்மா? ஏங்க, ஒரு குழந்தைய பாத்தீங்களா? யாரு? 12 வயசு இருக்கும், இவ்ளோ ஹைட் இருப்பா. எங்கேயாவது பாத்தீங்களா? அந்த மாதிரி நாங்க பாக்கலையம்மா. இல்ல, கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்களேன். இங்க எங்கேயுமே அந்த பொண்ணு பாக்கலையா? இல்ல, அப்படி யாரையும் பாக்கலையேம்மா. எங்க போயிருப்பா? அம்மா, ஒரு 12 வயசு பொண்ணு, கொஞ்சம் குண்டா இருப்பா, இவ்ளோ ஹைட் இருப்பா. எங்கேயாவது பாத்தீங்களா? நான் பாக்கலையேம்மா. பாக்கலையா? இல்லம்மா. கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்களேன். இங்க யாரும் வரலம்மா. நானும் காலையில இருந்து இங்கதான் இருக்கேன். பாப்பா கிடைச்சிட்டாளா? குழந்தை எங்க தேடியும் கிடைக்கல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பாரதி. வரதி, என்ன முகம் ஒரு மாதிரி வாட்டமா இருக்க? என்னாச்சு? மாமா, ஏமா, நீ தானம்மா முறை செய்யணும். நீயே இப்படி சோகமா இருந்த எப்படி? மீனாவை கூப்பிடுமா சீக்கிரம். என்னம்மா, நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், எந்த பதிலும் சொல்ல மாட்டேங்கிறேன். என்னாச்சு? மாமா, மீனா குட்டிய காணும் மாமா. பாரதி, என்னம்மா சொல்ற? மீனா பாரதிய காணுமா? ஆமா மாமா, நாங்களும் ஒரு இடம் விடாம எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டோம். அன்பரசி அண்ணியும் தமிழும் கூட தேடி பார்த்துட்டாங்க. பாப்பா இந்த கோயிலே இல்ல மாமா. மீனா எங்க போனான்னு தெரியல. மீனா பாரதிய காணும் மாமா. மீனாவை காணுமா? மீனாவை காணுமா? சாப்பிட்டுட்டு இருக்காத. இரு வரேன். பின்னாடி வர வேமா போலாம்.
சீக்கிரம் போடா. குழந்தை என்ன தூக்கிட்டு போறீங்க? டேய், டேய், குழந்தை விடுங்கடா டேய். டேய், அவளை என்ன தூக்கிட்டு போறீங்க? டேய், டேய், மாட்டினீங்கன்னா அவ்வளவுதான்டா. டேய், நில்லுடா டேய். டேய். அதுக்குள்ள எங்க போயிட்டானுங்க? இந்த பக்கம் தான் வந்தாருங்க. எங்க போயிருப்பானுங்க? டேய், டேய், குழந்தைய விட்டுருங்கடா. டேய், என் கையில கிடைச்சீங்கன்னா சாவடிச்சிருவேன்டா. மரியாதை குழந்தைய விட்டுருங்கடா. எங்க போனானுங்க? மீனா, மீனா, ஏய் போயிட்டாடா. டேய் வா போயா. ஐயோ 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 என் புள்ளைய நானே தொலைச்சிட்டேன். இப்போ நான் எங்க போய் அவளை தேடுவேன்? 4 மணிக்கு காது குத்து வச்சுக்கிட்டு என்ன பண்றதுனே தெரியல. மீனா பாரதி காணுமா? மீனா ஏம்மா பாருமா, என் பேத்தியும் முந்தானிய புடிச்சுக்கிட்டு அத்தை அத்தை உன் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருந்தாலே. என்னாச்சு? குழந்தைய பாத்துக்க தெரியலையா உனக்கு? வேற வேலையா இருந்தா என்கிட்ட கொடுக்க வேண்டியதுதானே. இப்படி குழந்தைய தொலைச்சிட்டு வந்து நிக்கிற? இல்லம்மா. ஐயோ அன்பரசி, நீ என்னடி பண்ணிட்டு இருந்த? எனக்கு குழந்தைய பாத்துக்காம அப்படி என்னடி வேலை உனக்கு? ஏண்டி? அழாதம்மா. சொந்தக்காரங்க கிட்ட விட்டுருந்தா கூட குழந்தை அது பாட்டுக்கு விளையாடிட்டு இருந்திருக்கும். பாரதி கையை பிடிச்சிட்டு தானே சுத்திட்டு இருந்தா குழந்தை. அப்பா, தொலைக்கிறதுல எக்ஸ்பர்ட் நம்ம பாரதி. இவளை நம்பி விட்டா எப்படி இருக்கும்? குழந்தைய தொலைச்சிட்டு வந்து நின்னுட்டு இருக்கா. அண்ணே, ஆரம்பத்திலே நான் என்ன சொன்னேன்? பாரதி ராசி இல்லாதவ, அவகிட்ட இந்த முறை செய்யற வேலையெல்லாம் கொடுக்காதீங்கன்னு சொன்னேன். யாராவது கேட்டீங்களா? இப்போ காது குத்துற சடங்கும் இல்ல, முறை செய்யற உரிமையும் போச்சா? அத்தை, சும்மா ஓவரா பேசிட்டு இருக்காதீங்க. மீனா காண போனதுக்கு பாரதி என்ன காரணமா? நம்ம எல்லாரும் தான் பொறுப்பு. நாம தான் ஜாக்கிரதையா பாத்துருந்துருக்கோம். என்னங்க நீங்க எப்ப பார்த்தாலும் அண்ணி அண்ணின்னு பாரதிக்கு சப்போர்ட் பண்ணியே பேசிட்டு இருக்கீங்க? காணாம போனது பணமோ நகையோ இல்ல, ஒரு குழந்தை. போனா போகுதுன்னு விட முடியாது. நான் கூட மீனா பாரதியை கடைசியா பாரதி கூட தான் பார்த்தேன். கொஞ்சம் கூட பொறுப்பு வேணாம் பாரதிக்கு? ஏன் அந்த பொறுப்பு உங்களுக்கு இல்லையா? எல்லாத்துக்கும் பாரதி குறை சொல்றது, எல்லாத்துக்கும் பாரதி தான் காரணம். நாமெல்லாம் எதுக்கு? எதை பேசினாலும் நியாயத்தை பேசுங்க. வாய்க்கு வந்ததெல்லாம் வார்த்தை ஆகாது, மத்தவங்க மேல பழி போடுறதெல்லாம் வாழ்க்கை ஆகாது. எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? இப்படி ஆளாளுக்கு பேசிக்கிட்டு இருந்தா பிரச்சனை தான் பெருசா போய் முடியும். குழந்தை கிடைக்கிறதுக்கான வழியை பார்ப்போம் முதல்ல. தொலைக்கிறதும் கண்டுபிடிக்கிறதும் காணாம போறத தேடுறதுமே இந்த குடும்பத்துக்கு பொழப்பா போச்சு. அண்ணே, குடும்பத்தை பத்தியும் பொழப்ப பத்தியும் நீங்க பேசக்கூடாது. எதை எப்ப பேசணும் கூட தெரியல உங்களுக்கு. முதல்ல நீங்க நாகரிகமா பேச கத்துக்குங்க ப்ளீஸ். நான் கத்துக்கிட்டது போதும்பா. உங்க அக்கா மட்டும் என்னவா? ஊர் திருவிழால மூத்த புள்ள எங்க வீட்டு புள்ள புவிய தொலைச்சவங்க தானே? அண்ணே, எங்க அக்காவை பத்தி பேசுற வேலை வச்சுக்கிட்டீங்க, அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன். போனா போதும் விட்டா பாரதியில ஆரம்பிச்சு அக்கா கிட்ட வரைக்கும் மரியாதை கெட்டுரும் பாத்துங்க. என்ன மரியாதை கெட்டிடும்? அண்ணே, மரியாதை கெட்டிடுமா எனக்கு? சரிப்பா, சரி, நீ சொல்றதாவே இருக்கட்டும். கேக்குறாங்கல்ல சம்மந்தி, எங்க மீனா பாரதின்னு போ தேடி கண்டுபிடிச்சு எங்க முன்னாடி நிறுத்திட்டு அப்புறம் பேசு. இங்க பாருங்க, நீங்க என்ன செய்வீங்கன்னு எனக்கு தெரியாது. எங்களுக்கு எங்க பேத்தி வந்தாகணும், காது குத்தியே ஆகணும். இல்லனா எங்க பேத்தி காணாம போனதுக்கு யார் காரணமோ அவங்கள சும்மா விட மாட்டேன். வாங்க போலாம். பாரதி, குழந்தை காணாம போனதுக்கு எல்லாரும் உன்னதான் காரணமா சொல்றாங்க. தயவு செஞ்சு என் குழந்தை எங்க போச்சு, எங்க தொலைச்சாங்கிறது சொல்லிரு பாரதி, ப்ளீஸ் சொல்லு பாரதி. எங்க கேக்குறாருல்ல, சொல்லு பாரதி, சொல்லு. மீனா எங்க சொல்லு. உன் கையை பிடிச்சுக்கிட்டு தானே குழந்தை விளையாடிட்டு இருந்தா? ஏய், எல்லாரும் கேக்குறாங்கல்ல, சொல்லு.
குழந்தை எங்க? சொல்லு பாரதி, குழந்தை எங்க? உன் கூட தானே விளையாடிட்டு இருந்தா, அவ எங்க இப்போ? பாரதி சொல்லுமா, கடைசி எங்க பார்த்தேன் மீனாவை? பாரதி குழந்தை எங்க எங்க கேட்டுட்டு இருக்கோம், அவ பாட்டுக்கு போயிட்டு இருக்கா பாருங்கண்ணே. எங்க கேட்போம் பாரதி அம்மா தாயே, குழந்தை காணாம போனதுக்கு எல்லாரும் நான் தான் காரணம்னு சொல்றாங்க. மீனா காணாம போனதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைன்னா, நான் நிரபராதின்னு நிரூபிக்கணும்னா குழந்தைய நீதான் கொண்டு வந்து நிறுத்தணும். அது வரைக்கும் என் உயிரே போனாலும் பரவாயில்லன்னு உன் சன்னிதானத்திலேயே மடிஞ்சு என் உயிரை விடுறதுக்கு நான் தயாரா இருக்கேன். பாரதி அண்ணி, பாரதி அண்ணி, போற பாரதி சொன்ன கேளுமா, இறங்குமா. அண்ணி தயவு செஞ்சு சொல்றத கேளுங்க, கீழே இறங்குங்க. குழந்தைய நம்ம எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சிடலாம். யாரும் என்ன கட்டாயப்படுத்தாதீங்க. குழந்தை கிடைக்கணும், இல்ல நான் இங்கேயே உயிரை விடணும். மாமா எல்லாரும் வாங்க, ஆளுக்கு ஒரு பக்கமா போய் தேடுவோம். போலாம். நாங்க குழந்தைய தேடி கண்டுபிடிக்கிற வரைக்கும் அன்னைக்கு ஒண்ணும் ஆகாம பாத்துக்கோங்க. சரி வாங்க. வேண்டாம், இறங்குமா, இறங்கு. கோயில நான் பெத்த பொண்ணு காணும்னு கஷ்டப்படுறேன். எனக்கு நீ இப்படி எல்லாம் பண்ணி கஷ்டத்தை கொடுக்காத. முதல்ல இறங்கு பாரதி. அக்கா வேணாங்கக்கா, சொன்ன கேளுங்க, இறங்கி வந்துருங்க. பாரதி, மீனாவை தேடி அவ அப்பாவும் தமிழும் போயிருக்காங்கல்ல, கண்டிப்பா மீனாவோட தான் வருவாங்க. அந்த நம்பிக்கையோட இறங்கி வா பாரதி. முடியாது, நீங்க யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். இதோ மௌனமா பாத்துக்கிட்டு இருக்காளே இந்த அம்மன், மீனாவை அவ என் கண்ணுல எப்போ காட்டுறாளோ அப்போதான் இந்த ஆணி செருப்பை விட்டு நான் இறங்குவேன். அது வரைக்கும் என் உடம்புல இருந்து அத்தனை ரத்தமும் வெளியேறினாலும் பரவாயில்ல, நான் இறங்கி வர மாட்டேன். என் உயிரை காப்பாத்தணும்னு இந்த ஆத்தா நினைச்சா, நாம உயிரா நினைக்கிற நம்ம மீனா பாரதிய முதல்ல என் கண்ணுல காட்டுட்டோம். மீனா, 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 மீனா எங்க போன மீனா? மீனா, மீனா, மீனா. வாங்கிட்டு ஏய் வாங்கிட்டாடா. ஏய் வா போலாம்.